இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி உங்களை பார்க்கறதுக்காக வந்தால, அதை சந்திரா தான் ஈஸ்வர் கிட்ட போட்டு கொடுத்தா. அப்புறம் ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே தேவையில்லாம எதையதோ பேசி அவளை கோவப்படுத்தினா. சந்திராவால தான் ஈஸ்வரி உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. நாளுக்கு நாள் சந்திராவோட அட்டகாசம் தாங்க முடியல மாப்ள. ஆமா சகல, நீ இல்லாததால இப்போ அவங்களோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குப்பா. நாங்க சொல்ற எதையும் அத்தை கேட்கறதே இல்லப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கறாங்க, அதை தான் செய்யறாங்க. இப்படியே போச்சுன்னு வையேன், நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்கப்பா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் பழையபடி எல்லாமே மாறும்பா. ஆமா மாப்ள, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். இல்லன்னா மத்த தொழிலையும் அழிச்சு ஈஸ்வரியை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருவா. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவ மரமண்டையில ஏறவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. ஏப்பா, சின்னத்தை இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஒரே பயமா இருக்குப்பா. அந்த வீட்டுல அவங்க பயப்படுற ஒரே ஆளு நீதான். நீ வந்தா மட்டும்தான் எல்லாமே மாறும். பாம்புக்கு பால் வாக்குறோங்கிறது தெரியாமலேயே சந்திராவை ஈஸ்வரி நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க வந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் மாப்ள. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் வரணும்ல மாமா, அப்பதான் நான் வர முடியும். கண்டிப்பா ரேவதிக்காக நான் வருவேன் மாமா. ஆமா மாப்ள, அவ பேச்சுல நடவடிக்கையில எல்லாத்துலயுமே அது தெரியுது. நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ரேவதி அந்த வீட்டிலேயே இருக்கா. புதுசா கல்யாணமானவங்களை பிரிச்சு வைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்கா. 25 வருஷமா செய்யாத ஒரு தப்புக்காக நான் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ ரேவதி பிரிஞ்சு அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஒருத்தியோட ஈகோக்காக எத்தனை பேர் தான் பலிகடா ஆகிறது மாப்ள. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணிடலாம். ரேவதியும் என்னையும் பிரிக்கிறதுக்காக சின்னத்தையும் அத்தையும் கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சீக்கிரமே அங்க வரதுக்கான சந்தர்ப்பம் வரும். அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மாப்ள. சரி, நான் கிளம்புறேன் மாப்ள. சரிங்க மாமா. வர சகல, போலாம் மாப்ள.